இன்னும் எத்தனை அறுப்பு வச்சிருக்கான்? ஒருவேளை இதுதான் கடைசி அறுப்பு. நல்ல காரியத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறானே. வாசல்ல பெரிசா போர்டு போட்டிருக்கான், நாய்கள் ஜாக்கிரதை. எனக்கு ரொம்ப நாளா என்ன சந்தேகம், அவன் ஒரு நாய் தான் வச்சிருக்கான். அப்புறம் எதுக்கு நாய்கள் ஜாக்கிரதைன்னு போன? உள்ள போனாதான் தெரியுது, அது இல்லைன்னா நாற்காண்டாங்க. மாந்தர் கைக்கூடா புல்லர் வளர்க்கிறார் செல்வம் எய்ந்தது என்ன? அந்த நிவாத்த கவச்ச காலக்கையருடைய அம்பு புறப்பட்டு போன இடம் தெரியும். அவனுக்காக அந்த நிவாத்த கவச்சரை வென்று கொடுத்து அப்படி அர்ஜுனன் வருவதற்குள்ள ரோமச முனிவர் தர்மர்கிட்ட வந்து அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வாங்கிட்டாங்கிறத சொல்லி பேசிட்டு இருக்கும் போது திரௌபதி ஒரு ஓடையில குளிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த ஒவ்வொரு ஆண்டு ஒருவருக்கு யாக பத்தினியா இருக்கிற போது மற்ற 4 பேரும் பார்க்க கூடாதுன்னு ஒரு நிபந்தனை சொன்னேன்னு, அதெல்லாம் வனவாச காலத்துல கிடையாது. அப்ப யாகம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு விதியும் கிடையாது. அப்படி திரௌபதி அப்படி ஒரு ஓடையில குளித்து கொண்டிருக்கிற போது ஒரு பூ ஒண்ணு வந்து விழுந்தது. இந்த பூவை எடுத்து முகந்து பார்த்தா 1000 இதழை உடைய தெய்வத்தாமரை. பீமன் கிட்ட போய் இந்த பூ எனக்கு எங்க இருந்தாலும் நிறைய ஓடும்னா. பீமன் சொன்னா, இரு, இது எங்க இருக்குன்னு தெரியல, ரோமச முனிவரை கேட்டா தெரியும், அவற்றை கேட்டு நான் உனக்கு பறிச்சு தரேன்னு தர்மரோட பேசிட்டு இருக்கிற ரோமச முனிவரை பீமன், ரோமச முனிவர் வந்தார். இந்த பூ எங்கே கிடைக்கும்னா முனிவர் சொன்னார், பீமனே, இந்த பூவை பறிக்க போனால் முதுகுத்தோல் உரிந்து விடும். பீமன் பார்த்தான், முனிவராயா நீ, உங்ககிட்ட கேட்டது என்ன, நீ சொல்ற பதில் என்ன? யார் முதுகுத்தோல் உரியும்னு அங்க போயில முடிவு பண்ணணும். இது எங்க இருக்குன்னு கேட்டா இருக்கிற இடத்தை சொல்லுவியா? ரோமச முனிவர் சொன்னார், அவ்வளவு தைரியம் இருந்தா நீ போ, கந்தவனம், கடம்பவனம், கதலிவனம், காந்தவனம், 4 வனத்தையும் கடந்து போனா குபேரவனம். குபேரவனத்துல ஒரு குளத்துல நலகூபன் மணிகிரீவன் 2 பேர் காவல் இருப்பான், அவனையும் தாண்டி போனா குளத்துல பூ இருக்கும்னா. அவ்வளவுதான். பீமன் கையில கதையை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். பீமன் கையில் இருக்கிற கதைக்கு பேரு சத்துருகாதினி. அந்த கதையை கையில் எடுத்துட்டு புறப்பட்டான். எதிர வந்தவன் யாரா இருந்தாலும் சரி, ஆளுக்கு 1, 2வது அடி காட்டாலும் இல்லை. அடி கதை முடி கதை. நேர போயிட்டான் குபேரவனத்து. அந்த குளத்து கரையில ஒரு குரங்கு, அது வால் அப்படி போட்டு. பீமன் போய் இங்கேயுமா குரங்கு தொந்தரவுன்னு இடது காலால குரங்கு வாழ ஒரு தட்டு தட்டினா 1000 அடி தள்ளி போய் விழுந்தான் பீமன். என்னடா அது, குரங்கு வாழ காலால தட்டினா, ஐயோ எலும்பு மிஞ்சாது போல் இருக்க. ரொம்ப கோபமா பீமன் அங்கே வந்து, குரங்கு வழியில உட்கார்ந்துருக்க, யார் நீ? அப்பதான் அந்த குரங்கு மெதுவா தலையை தூக்கி, தேவர்களோ அசுரர்களோ யாருமே வர முடியாத ஒரு வனத்துல ஒரு மனுஷன் வந்து பேசுறான, யாராவே? அந்த குரங்கு கேக்குது. அண்டர் தானவர் வானவர் யாரும் அணுகுரா வனத்திடை மண்டி மேல் வரும் மானுடன் யாரடா? அண்டர் தானவர் வானவர் யாரும் அணுகுரா வனத்திடை மண்டி மேல் வரும் மானுடன் யாரடா? குரங்கு கேட்டது. பீமன் பார்த்தா, இப்படி கேட்க நீ யாரடா? மறுபடியும் குரங்கு. இப்ப பீமன் ரொம்ப கோபத்தோட அந்த குரங்கு வால்ல கைய வச்சு அதை தூக்கி எறிஞ்சிரோன்னு கீழே குடிஞ்சு அந்த வால்ல கைய வச்சானே. இப்ப 4000 அடி. பீமனுக்கு எலும்பு மிஞ்சல. பக்கத்துல வந்து கேக்குறான், குரங்கு உன் மனசுல பெரிய அனுமார் குரங்குன்னு நினைப்பா? அனுமார் குரங்குன்னு நினைப்பான் நானே. அப்பதான் குரங்கு மெதுவா தலையை தூக்கி, யார பார்த்து அனுமார் குரங்குன்னு? இன்னொரு தடவை என்ன பார்த்து அனுமார் குரங்கான்னு கேட்காது. கேவலமான ராமலட்சுமணர்கள் என்கிற மனிதர்களை தோளிலே சுமந்து கொண்டு ஊர் ஊராக சுற்றி திரிந்த கேவலமான அனும குரங்கு எங்க? நான் எங்க? துன்று வாசிலை ராகவன் தோளில் சுமந்த புன்தொழில் குரங்கு அனும குரங்கு. கேவலமான ராமலட்சுமணர்களை தோளில் சுமந்து கொண்டு ஊர் ஊரா சுற்றின அனும குரங்கு எங்க? நான் எங்க? இன்னொரு பேசாதே. வந்தது பீமனுக்கு கோபம். குரங்க அனுமாரை பத்தி ஏதாவது சொன்ன ஒரே குத்து. இந்த குரங்கு கேட்டது, இன்னும் ஒரே குத்து. என் கூட்டத்தில் பிறந்த குரங்க பத்தி எனக்கு தெரியாம உனக்கு தெரிஞ்சு போச்சா?
பீமன் கேட்டான், குரங்கு கூட்டத்துல பிறந்ததுனாலேயே உனக்கு அந்த அனுமாரை பத்தி தெரிஞ்சு போச்சா? இந்த குரங்கு கேட்டது, உனக்கு தெரியுமா அனுமாரை பத்தி? சொல்றேன் கேளு. என்ன சொல்லுவேன்? அனுமாரை பத்தி ராமாயணத்தை பத்தி சொல்றேன் கேளு. அனுமாரை பத்தி ராமாயணத்தை பத்தி எங்க சொல்லு அப்படின்னு குரங்கு. பீமன் ஒரே மூச்சுல ராமாயணம் பூராவையும் ஒப்பிக்கிறான். திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ நலவந்தம் இல்லதோர் நாட்டில் அந்தமில் பேரின்பத்து அடியருடும் ஏடுலகும் தனிக்கோல் செல்ல விற்றிருக்கும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அணியார் பொழில் சூடரங்க நகரப்பன் அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் ஆவார் யார் துணையென்று துளங்கும் நல்ல மலர் துயர்தீர வல்லரக்கர் வாடிலங்கை பாழ்படுக்க எண்ணி அயோத்தி என்னும் அணிநகரத்து வெங்கதிரோன் குலத்துக்கோர் வழக்காய் கௌசலைதன் குலமதலையாய் தயரதன் தன் மகனாய்த் தோன்றி குணம் திகழ் கொண்டலாய் மறைமுனிவன் வல்விகாக்க நடந்து வந்து தனையெதிர்த்த தாடகிதன் உரம் கேண்டு வல்லரக்கர் உயிருண்டு கல்லை பெண்ணாக்கி காரார்த்தின் சிலையிருத்து மைதிலியை மனம் புணர்ந்து 21 காலரசு களைகட்ட மடுவாளி வெவ்வெருணச் சிலை வாங்கி வென்று கொண்டு அவந்தவத்தை ஒற்றுஞ்சற்று அம்பண்ணடு மணிமாடு அயோத்தியெய்தி அரியணையில் மன்னனாவான் நிற்க கொங்கைவன் கோணி சொற்கொண்ட கொடிய கைகேயி வரம்பாண்ட கலக்கியமா மனத்தனளாய் கைகேயி வரம்பாண்ட மலக்கியமா மனத்தனளாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடுரைய போயென்று வடை கொடுப்ப தசரதந்தான் என் மகன் மேல் படிவளைத்திட்டு என்னையும் நீழ்வானில் போக்கினையே என்பற்றாய் கைகேசி நானும் வானகமே போகின்றேன் என்று வானேற தேனமரும் பொழில் திரு சித்திரகூடத்து ஆணை பரவி காலால் அணிகொண்ட சேனை சுமந்திரன் வசிட்டருடன் பரத நம்பி பணிய தம்பிக்கு மரவடியை வான் பணையம் வைத்து குவலைய துங்கக் கரியும் பரியும் ராட்சியமும் எங்கும் பரதற்கருளி வடை கொடுத்து தேசுடைய திசைக்கருமம் திருத்தப் போய் தண்டகாருண்யம் அடைந்து மறைமுனிவர்க்கு அஞ்சேன் என்று அருள் கொடுத்து வெங்கன் திரள் விராதன் முக விற்குணித்து வந்தமிழ்மா மணி கொடுத்த வரிவில் வாங்கி புலந்தெழுந்த காமத்தால் சீதைக்கு நேராவன் என எழுந்த சுடசினத்த சொற்பனையை கொடிமூக்கும் காதிரண்டும் கூறார்ந்த வாளால் ஈராவெடுத்து கடனோடு தூடனன் தனை கொன்று அவள் தலையில் அங்கை வைத்து வலையிலங்கை ஓடிப்புக கொடுமையில் கடைவிசை அரக்கண் அலைவெளிவேர் கண்ணாளை அகழ்விப்பான் ஓருருவாய மானை அமைத்து செங்கன் பொடிக்கூரை சிற்றையிற்று முற்றல் மூங்கில் 3 தண்டனாய் வஞ்சித்து கனிவாய் திரைவனை பிரித்து அடக்கர கொடிக்கு ஒரு நஞ்சாக கொண்டு போய் வம்புலாம் கடிகாவில் சிறையாய் வைக்க அயோத்தியர்கோன் மாயமான் மாயச்சற்று அலைமலிவேர் கண்ணாளியகன்று தளர்வெய்தி சடாயுவை வைகுந்த தேற்றி கங்குலும் பகலும் கண்துயில் எல்லா காணகம்படி உலாவி கவந்தரை கொன்று சவரி தந்த கனிவு வந்து வனமரவு கவியரசன் காதல் கொண்டு மராமரம் ஏழைது ஒருத்தடு வாலிமார்வில் ஒருகனை ஒருவ ஓட்டி கருத்துடை தம்பிக்க இன்பக் கதிர்முடி அரசளித்து வானர கோனுடன் வைஜேகிதனை வெற்றிருந்து தேடவெடுத்த திசைக்கருவம் திருத்தப் போய் திரள் வழங்கு மாருதியும் மாயோன் தூதுரைத்தல் செப்ப சீராரும் திரளனுமன் மாக்கடலை கடந்தேறி மும்மதில் நிழல் இலங்கை புக்கு வாராரும் உலைமடவாள் வைதேகிதனைக் கண்டு என் அடியேன் விண்ணப்பம் கேட்டருள்வாய் அயோத்தி தன்னில் ஓர் இடவகையில் எல்லியம்போது நிதிருத்தல் மல்லிகைமா மாலை கொண்டங்கார்த்ததும் கலக்கியமா மனத்தனளாய் கைகேயி வரம்பன் மணத்தனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடுடைய போயென்று வடை கொடுப்ப இலக்குமணன் தன்னோடு அங்கு ஏகியதும் கங்கை தன்னில் கூரணிந்த வேல்வலவன் குகனோடு தோழமை கொண்டதும் சித்திரகூடத் திருப்பச் சிறுகாக்கை முலை தீண்டி மூவலகம் தெரிந்தோடி வித்தகனே ஓ ராமானின் நபயம் என அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுவும் பொன்னொத்த மான் ஒன்று புகுந்து இனிது விளையாட நல்லன்பின் வழி நின்று சிலைப்படுத்தி எம்பெருமான் ஏகியதும் இலக்குமணன் பெரிந்ததும் அயோத்தியர்கோன் உரைத்த அடையாளம் ஈதவன் கை மோதிரமே என்று மாருதியும் மோதிரம் அளிப்ப மலர்குடலால் சீதையும் வில்லெடுத்தான் மோதிரம் கண்டு அனுமான் அடையாளம் மொக்கும் என்று உச்சிமேல் வைத்துகக்க திரள் வழங்க மாருதியும் இலங்கையர்கோன் கடிகாவும் காதல் மக்களும் வலங்கையரித்து தளிர்முறையும் அயோத்தியர்கோன் நடியனை பணிய காண எங்கும் குரங்கும் முசுவும் படையாய் கொடியோன் இலங்கை புகழுற்று அடையார் கடற்கரை வீற்றிருந்து செல்வ விபீஷணர்க்கு விருநீர் இலங்கையருளி சரண்புக்க குறைகடலை அடலம்பால் மருக எய்து கொல்லை விலங்கு பணி செய்ய மலையால் அடிகட்டி மடுகரையேறி இலங்கை பொடியாகச் சிலைவளைத்து கும்பனோடு நிகும்பன் பட இந்திரசித்து அடிய கும்பகர்ணன் பட அரக்கர் ராவிமான
அரக்கரெல்லாம் கூத்தர் போல் குழமணி தூரமாட இலங்கை மன்னன் முடி ஒருவதும் தோல் இருவதும் போய் உதிரை சிலைவளைத்து சரமழை பொழிந்து வெற்றி கொண்ட சிறுக்களத்து கடிக்கமல நான்முகனும் கண்மோன்றத்தானும் என்மர் 11 ஈரருவர் மற்றுமுள்ளான வானவர் மலர் மழை பொழிதர அடியனை படிய கோலத்திருமா மகளொடும் அயோத்தி எய்தி பொங்கிற ஆடை அறையச் சாத்தி இலக்குவனும் பரதனும் சத்துருக்கனும் இரவும் நண்பகலும் ஆட்செய்ய வடிவிரையில்லா சங்கு தங்கு முன்கை நங்கை மலர்குழலால் சீதையும் தானும் கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து ஏழுலகும் தனிக்கோல் செல்ல வாழ்வித்து அருளினார். ஒரு பெரிய ராமாயணத்தை மூச்சு விடாம சொல்லி முடிச்சான். முடிச்சுட்டு பார்த்தா இந்த குரங்கு கண்கள்ல மாலை மாலையா கண்ணீர். பீமன் கேட்டான் குரங்க, நான் ராமாயணத்தை சொன்னா நீ ஏன் அடறேன்னா இந்த குரங்கு சொல்லிட்டு நீ சொன்ன அனுமாருங்கிற குரங்கு நான் தான். பிறகு உன்னை நான் முதல்ல குறைவா பேசினது எதுக்காகன்னா அப்படி சொன்னாதான் நீ ஒரு தடவை ராமாயணத்தை சொல்லுவே அதை ஆனந்தமா கேட்கலாங்கிறதுக்காக என்ன நான் குறைவா சொன்னேன். இப்ப பீமன் 4 அடி தள்ளி நின்று அப்பவே சந்தேகப்பட்டேன். உதவாங்கும் போது ஒன்னும் தெரியல. அப்பவே சந்தேகம். அந்த பீமன் அனுமாருடைய விஸ்வரூபத்தை கண்டு திரும்பி வந்தான். எப்ப அர்ஜுனனும் திரும்பி வந்தான், பீமனும் வந்தான். பாண்டவர்கள் வனவாசத்துல 9 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளயா 9 வருஷம்னா நான் என்ன செய்வேன்? எனக்கே 10 நாள் தானே. இப்ப அங்க துரியோதனன் துச்சாதனன் சகுனி எல்லாருமே சேர்ந்து திட்டம் போட்டான். தம்பி துச்சாதனா, என்னன்னா வனத்தில் வசிக்கின்ற பாண்டவர்களை வனத்திலேயே அழிப்பதற்கு ஏதேனும் திட்டம் உண்டா? துச்சாதனம் பார்த்தான். அண்ணா என்ன? அதற்கேற்ற திட்டத்தை தரக்கூடியவன் யாரோ அவனிடம் கேள். சகுனிய பார்த்தான் துரியோதனன். சகுனி சொன்னான், இந்த பாரு துரியோதனா, நீ பாண்டவர்களை வனத்தில் அழிப்பது என்பதெல்லாம் நடக்காது. கட்டுமையான ஒரு முனிவனை கொண்டு ஒரு சாபத்தை கொடுத்து அவங்க குலத்தை அழிச்சாதான் உண்டு. கவனி, அப்படி எடுத்ததுக்கெல்லாம் கோபம் சாபம் கொடுக்கக்கூடிய முனிவன் யாருன்னா துர்வாசன். நீ துர்வாசனை கூப்பிட்டு நல்ல சாப்பாடா போடும். துர்வாசன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற போது சொல்லு, வனத்திலே வசிக்கின்ற தருமன் விருந்தினர் வந்தால் உபசரிப்பதில்லையாமேன்னு சொல்லு. விருந்தினர்களை உபசரிக்காத குற்றத்துக்கு கடுமையான கோபம் துர்வாசனுக்கு வரும். அப்படியா இதோ சோதிக்கிறேன்னு புறப்பட்டு அவன் காட்டுக்கு போவான். அவன் தனியா போனா தருமன் சாப்பாடு போட்டாலும் போட்டுருவான், ஒத்தனுக்கு தானே. அதனால துர்வாசன் போகும்போது 100 முனிவர்களை கூட அனுப்பு. 100 முனிவர்களை ஒன்னா போய் சாப்பாடு போடுறா. போட முடியாம தருமன் தவிப்பான். துர்வாசனுக்கு கோபம் வரும், சாபம் கொடுப்பான். தருமன் குலம் அழிந்துவிடும். துரியோதனா எப்படி என்னுடைய ஆலோசனை? மாமனே மாமனே, யார் சொல்வார்கள் ஆலோசனை? அப்படியே துர்வாசனை கூப்பிட்டு சாப்பாடு போட்டான். துர்வாசன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற போது துரியோதனன் சொன்னா, விஷயம் தெரியுமா? என்ன? வனத்திலே வசிக்கின்ற தருமன் விருந்தினரை உபசரிப்பதில்லையாமே. அப்படியா? துர்வாசன் புறப்பட்டான். துரியோதனன் பார்த்தான், இவன் தனியா போனாலும் சாப்பாடு போட்டாலும் போட்டுருவான். அங்கங்க தாடி வச்சிருந்தா போறோம், கூட சேர்த்து அனுப்பு. ஒரு 100 முனிவர்கள் அனுப்பு. 100 பேர் ஒன்னா போய் துர்வாசன் சொன்னார், தருமனே அதோ தருகிற குளத்தில நீராடி விட்டு வருகிறோம், உணவு சித்தமாக இருக்கட்டும். அவ்வளவுதான். தருமர் தவிக்கிறார். 100 பேருக்கு எங்க சாப்பாடு போடுறது? தவிக்கிறார். திரௌபதி திரௌபதி திரௌபதி, உள்ள என்ன இருக்குன்னா அந்த அம்மா பானை இருக்கு. போச்சே, இப்ப துர்வாசர் உணவு போடலன்னா உபசரிக்கலன்னா ஒரு சாபத்தை கொடுத்து அழிச்சு விடுவாரே, நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன்? ஒவ்வொருத்தருக்கும் ஆலோசனை கேட்கிறார். பீமனே, உனக்கு ஏதாவது ஆலோசனை தோன்றுகிறதா? பீமன் சொன்னா, துர்வாசர் குளிச்சு புட்டு கரை ஏறி வந்தாத்தானே பிரச்சனை. என்ன அனுப்பி வை, நான் அங்கேயே போய் பார்த்துக்கிறேன். அவங்கிட்ட ஆலோசனை கேட்டா என்ன சொல்லுங்க? அர்ஜுனா, உனக்கு ஏதாவது ஆலோசனை? நகுலனே, சகாதேவா, ஞானி அல்லவா? சகாதேவன் சொல்றான் பாருங்க, தர்மரே, உனக்கு கடவுள் பக்தி இருக்கிறதா நான் நம்பல. என்ன சகாதேவா? என்ன சகாதேவா, உனக்கு உண்மையிலேயே கிருஷ்ண பக்தி இருந்தா சிக்கல் வர்ற நேரத்தில் அவனை நினைப்பியா, எங்களை போய் கேட்கிற ஆலோசனை? இப்போ உனக்கு சொல்லி வைக்கிறேன் கேளு. உன் வாழ்க்கையில என்ன துன்பம் வந்தாலும் சரி, கண்ணபிரான நினை, அவன் உனக்கு வழி சொல்லுவான். யாதே ஆக யாதே ஆக விபத்து வரும் பொழுதைக்கு எல்லாம் தே தே என வண்டு சுற்றும் துளவமாலை கண்ணனை நினைக்க அப்போதே வருவான்.
யாதே ஆக விபத்து வரும் பொழுதைக்கு எல்லாம் தே தே என வந்து சுற்றும் துளவ மாலை கண்ணனை நினைக்க அப்போதே வருவார். இந்த பாட்டுல நயத்தை பாருங்க. கிருஷ்ணன் துளசி மாலை போட்டிருக்கார். எப்பவுமே துளசியில அவ்வளவா தேன் கிடையாது. கிருஷ்ணன் போட்டிருக்கிற துளசியில தேன் இருக்கு. அந்த தேன்ல வண்டு உட்கார்கிறது. என்னுடைய சொற்பொழிவில் ஒரு சின்ன அறிவிப்பு. தேன் இருக்கா? துளசி மாலையில ஏது தேன் கிடையாது. கண்ணபிரான் போட்டிருக்கிற துளசி மாலையில தேன் இருக்கு. வண்டு உட்காந்து அந்த தேனை குடிச்சுடுது. தேனுங்கிறது மது தானே, நிறைய குடிச்சா மயக்க வரும் இல்ல. பாட்டு எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. தே தே என வண்டு சுற்றும் துளவ மாலையா. தே தே என வண்டு சுற்றும் துளவ மாலை. நமக்கு எந்த பொருள் ரொம்ப பிடிக்குதோ அந்த பொருளினுடைய பேரை திரும்ப திரும்ப சொல்றது நமக்கு வழக்கம். ஒருத்தருக்கு உப்மா ரொம்ப பிடிக்கும்னு வைங்க, உப்மா சாப்பிட்டேன்னு சொல்லி முடிக்க மாட்டான். இன்னைக்கு சாப்பிட்டேன் பாருங்க ஒரு உப்மா. உப்மான்னா உப்மா, அது இல்ல சார் உப்மா. என்ன உப்மா? ஒரு வரியில 5 தரம் சொல்லி போடுவான் இல்லையா? இப்ப இந்த வண்டுகளுக்கெல்லாம் இந்த தேன் ரொம்ப பிடிக்குது. திரும்ப திரும்ப தேன் பேரை சொல்லணும்னு தேன் 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 சொல்ல வருது. நிறைய தேனை குடிச்சுட்டனால மயக்கம், முழு வார்த்தை வெளியே வரல. தேன் தேன் வரல. தே தே தே. என்ன அழகா என்ன பாத்தீங்க? தே தே என வண்டு சுற்றும் துளப மாலை கண்ணனை நினைக்க அப்போதே வருவார். யாதே ஆக விபத்து வரும் பொழுதைக்கு எல்லாம் தே தே என வண்டு சுற்றும் துளப மாலை கண்ணனை நினைக்க அப்போதே வருவார். ஒரே தருமர் கண்ணா அவர் வந்துட்டார். என்ன அவர் வரும்போதே திரௌபதி ஒரே பசி, இலை போடு. திரௌபதி சொன்ன அதுக்காக தானே உன்னை கூப்பிட்டுது. இலை போடவா கூப்பிட்டு. அவர் என்னன்னா குளிச்சுட்டு வரேன்னு போயிருக்காரு. உள்ள ஒண்ணுமே இல்லை. கண்ணபிரான் பார்த்தார். பானையை எடுத்துட்டு வா, என்ன இருக்கு பாப்போம். நான் பானையை கொண்டு வந்தா உள்ள ஒரே ஒரு பருக்கை. அந்த ஒரு பருக்கை எடுத்து வாயில போட்டு, ஏப்பா இவ்வளவு வச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்லைங்கிறிய, ஒரே ஒரு பருக்கை அதை வாயில போட்டு ஒண்ணும் இல்லைங்கிறிய ஒரு ஏப்பத்தை விட்டு, யோ நான் வரட்டுமா? கண்ணன் பரப்புட்டார். பீமன் கூப்பிட்டான், இங்க வாயா. அவன் என்னன்னா குளிச்சுட்டு வரேன்னு போயிருக்கான். என்ன பண்ணலாம்னு உன்னை கூப்பிட்டா நீ இருக்கிற ஒரு பருக்கையும் தள்ளி விட்டு போற. கண்ணன் பார்த்தார். தருமனே நீ இலைய போடுனார். கண்ணன் சொல்லி விட்டார். தருமர் இலைய போட்டார். உள்ள உணவே கிடையாது. துர்வாசன் வந்தார். உட்கார்ந்த இலையில என்ன தைரியமா? துர்வாசன் சொல்றான், தருமனே உன்னை நான் சோதிக்க தான் வந்தேன். குளத்துல இறங்கி நீராடுகிற வரைக்கும் எங்களுக்கு பசி இருந்தது உண்மை. குளத்துல நீராடி கரை ஏறினோம். உண்டோம் உண்டோம் ஓதக்கடல் அமுதனைய பெருவிருந்து கண்டோம். கண்ணன் அருள் இருக்கும் வரை உன்னை சோதிக்க முடியாது என்று தெரிந்து கொண்டேன். உனக்கு சாபம் கொடுக்க வந்த நான் வரம் தந்து செல்லுகிறேன். பாரத யுத்தத்தில் நீதான் ஜெயிப்பாய்னு சொல்லிட்டு விட்டார். உண்டோ உண்டோ ஓதக்கடல் அமுதனைய பெருவிருந்து கண்டோம். வண்டு ஓலிடுந்தார் பேரறத்தின் மகனே குவலயத்தில் நின்ன எதிர்ந்தோரில் யாவரே வெல்வார். கண்ணன் ஒரு பருக்கியை சாப்பிட்டார். முனிவர்கள் வயிறு ரொம்பி போச்சு. இந்த கதையினுடைய தத்துவம் என்ன? துர்வாசர் சாபத்திலிருந்து பாண்டவர்களை கண்ணபிரான் காத்தார் என்பதுதானா? காக்க வேண்டியது கண்ணன் கடமை, காத்துட்டு போனார். அதை பத்தி கீரனுக்கு என்ன? பாண்டவர் சகாயம் கண்ணபிரான் பாண்டவர்களுக்கு சகாயம் செய்தால் செய்ய வேண்டும், நியாயம். அதை பத்தி எனக்கு என்ன? இந்த கதை நமக்கு எந்த அளவுக்கு தேவை? இதுல தத்துவம் என்ன கவனிச்சீங்களா? யாரு வந்தா சாப்பிட? திருமால். எப்படி? 2 கண்ணு, ஒரு மூக்கு, பல்லு, ஒரு மனித சரீரத்தோட. எல்லாம் அல்ல திருமால் கண்ணன் என்கிற பெயர் தாங்கிய மனித சரீரத்தோடு வந்து ஒரு பருக்கையை உண்டதன் விளைவு 100 முனிவர்கள் வயிறு நிரம்பியது என்றால், நாமும் தெய்வத்தின் பெயரால் ஒரு மனிதன் வயிற்றிலே உள்ள பசியை போக்கினால் நம் பரம்பரையில் 100 பரம்பரை பசியில்லாமல் இருக்கும் என்கிற தத்துவ கதை இந்த கதை. திருமால் கண்ணபிரானா வந்த போது ஒரு பருக்கை உண்டது 100 முனிவர்கள் வயிறு ரொம்பியதுன்னா, நாமும் தெய்வத்தினுடைய பெயராலே ஒரு மனிதனுடைய வயிற்றில் உள்ள பசியை போக்கினா நம்ம பரம்பரை 100 பரம்பரை பட்னி இல்லாம வாழ். உலகத்திலேயே ரொம்ப எளிமையான தர்மம் எது? ஏழை பசியை போக்குவது. திருவள்ளுவர் திருக்குறள்ல எல்லா கருத்தும் அவர் சொந்தமா எழுதின கருத்து. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்றார். இப்பொழுது நான் எழுதுகிற இந்த தர்மம் எனக்கு மட்டுமல்ல உடன்பாடு,
எனக்கு முன்னால் நீதி நூல் எழுதியிருக்கிறவர்கள் எல்லாரும் இதே கருத்தை தான் தலைமையான கருத்தாக கொண்டிருக்கிறார்கள். ஒரு தர்மத்தை எழுதுகிறார். அது என்ன? பசி நீக்கத்தை. பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. என்னுடைய கருத்து மட்டுமல்ல, எனக்கு முன்னால நூல் எழுதினவர்களும் அதைத்தான். பசி நீக்கம் செய்ய வேண்டும். அருணகிரியார் போய் கெஞ்சிறாரே முருகன் கிட்ட, உலகத்தில் ஏதாவது ஒரு தர்மத்தை செய்யணும் முருகா, ரொம்ப எளிமையான தர்மம் பசி நீக்கம் செய்வதுதான். அப்படி ஒத்தனுக்கும் செய்யலையே. தக்க மறுக்கொரு சாரையை வேறொரு சாட்சியற பசியாரியை. சாப்பிடும் போது சாட்சிக்கு ஒத்தனை வச்சுக்கலையேங்கிறார். பசியாரும் போது சாட்சிக்கு ஒத்தனை வச்சுக்கலையே. ஒத்தனை வச்சுக்கிட்டு கூட நான் சாப்பிடலைன்னா ஒருத்தனுக்கு போட்டு சாப்பிடலையேன்னு சொல்றார். அதை கிண்டலா சொல்றாரு பாருங்க அருணகிரியார். வேறு ஒரு சாட்சியற பசியாரியை. ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டுட்டு நான் சாப்பிடலையேன்னு வருத்தப்பட்டு சொல்றார். அதுக்கு அவர் போட்டிருக்கிற வார்த்தை வேறு ஒரு சாட்சியற பசியாரியை. என்ன அர்த்தம்? அருணகிரியார் நம்ம கிட்ட சொல்றார், ஏய் சாப்பிடும் போது ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டு விட்டு சாப்பிட்றதுதான் புண்ணியம் அப்படிங்கிறதுக்காக கூட ஒருத்தனுக்கு நீ போட வேண்டாம். நீ சோறு திங்கும் போது மாரடைச்சு செத்து போட்டேன்னு வை. நீ மாரடைச்சு செத்தேன்னு போலீஸ்ல ஒத்துக்க மாட்டான். உணவில் விஷம் கலந்திருந்தார்கள் குடும்பத்தை உள்ள தள்ளி போடுவான். ஒருத்தனை வச்சுக்கிட்டு சாப்பிட்டு இருந்தா அவன் போய் சாட்சி சொல்லுவான், சார் 2 பேரும் ஒரே சோத்தை தான் தின்னோம், நான் கல்லு மாதிரி இருக்கேன், மேற்படி அவன் போயிட்டான் அப்படின்னு சாட்சி சொல்லி குடும்பத்தை காப்பாத்துக்கிறதுக்கு அதாவது ஒருத்தர் வச்சுக்கிட்டாங்கிறார். வேற ஒரு சாட்சி பசியாரியை. அவர் எவ்வளவு வருத்தப்பட்டு திரும்ப திரும்ப சொல்ற. பிச்சைக்காரன் மாதிரி இறைவன் வந்து சோதிப்பானா? நான் எல்லா பிச்சைக்காரனையும் வரட்டி இருக்கேன், அவனையும் வரட்டி விட்டேன், விசாரிச்சு வரட்டி விட்டேன். பட்னியா? எனக்கு சாப்பிட்டு 2 நாள் ஆச்சா? எனக்கு குடும்பம் தான் பட்னியா? ஐயா எந்த ஊரு? சேலமா? அடுத்த ஊடு பார். இத முதல்லயே சொல்லப்படாத. பெருமிடியன் ஒரு தவசி அமுது படை என்னும் அளவில், பெருமிடியன் ஒரு தவசி அமுது படை என்னும் அளவில் மேலை வீடுகள் கீழே வீடுகள் அவர் சொன்னாராம். அந்த அருமையான தத்துவத்தை சொல்ற பகுதி. தெய்வத்தின் பேரால ஒரு மனிதனுக்கு சாப்பாடு போட்டா 100 பரம்பரை. இப்போ இவர்கள் எல்லாம் புறப்பட்டு பாண்டவர்கள் எல்லாம் அமித்திரி முனிவர் ஆசிரமத்துக்கு போனார்கள். இப்போ நான் சொல்ல போற பகுதி வியாச பாரதத்துல கிடையாது, வில்லி பாரதத்துல மட்டும்தான் உண்டு. பாரதத்துல பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிற பகுதி. இவங்க எல்லாம் போய் ஒரு அமித்திரி முனிவர் ஒரு முனிவருடைய ஆசிரமத்துல போய் உட்கார்ந்தார்கள். அங்க ஒரு நெல்லி மரம், அதுல ஒரு நெல்லி கனி. அர்ஜுனன் போய் ஒரு கருங்கல்ல உட்கார்ந்தான். பக்கத்துல வந்து நின்ன திரௌபதி மரத்தை பார்த்தால் ஒரு நெல்லிக்கனி. அந்த நெல்லிக்கனி எனக்கு வேணுமேன்னா என் வில்லை எடுத்தா அம்ப வச்சு அடிச்சுட்டான். சோமகர்க்கு அரசன் பாவை, சோமகர்க்கு அரசன் பாவை பாஞ்சாலி யாகசேனம் பொண்ணுன்னு அர்த்தம். சோமகர்க்கு அரசன் பாவை சொல்லும் முன் வில்லும் வாங்கி ஆமலக்கம் அதனை எய்தான். ஆமலக்கம்னா நெல்லிக்காய், ஆமலக்கம் அது. அவ்வளவுதான். இவன் நெல்லிக்காய் அடித்த உடனே எங்கிருந்தோ பல முனிவர்கள் ஓடி வந்து என்ன காரியம் செய்தாய் அர்ஜுனா? இது அமித்திரி முனிவர் ஆசிரமத்து கனி அல்லவா? 12 வருஷத்துக்கு ஒரு கனிதானே காய்க்கும், அதை உண்டல்லவா அமித்திரி முனிவர் பசி இல்லாமல் தவம் செய்வார். அவருடைய கனியை நீ அடிச்சு விட்டதுனால அவர் வந்து உனக்கு சாபம் கொடுக்க போறார், உன் குலமே அழிஞ்சது போ. அர்ஜுனனுக்கு பட்டப்பட்டங்கிறது கையும் காலம். தர்மர்கிட்ட போய் நடந்ததை சொல்லி கை கால் வடவடங்குது. பாஞ்சாலிய கைய காட்டுறான். தர்மர் பார்த்தார், இது என்ன வனவாசமே ஒழுங்கா முடியாது போல் இருக்கு. அர்ஜுனா, இந்த மாதிரி சார்ந்தோர்கள் ஆசிரமத்தில் போய் மரியாதையா நடக்காம இந்த கடியெல்லாம் அடிக்கலாமா? அவர் வந்து சாபம் கொடுத்தா என்ன ஆகும்? இப்ப தர்மர் ஒவ்வொரு திரட்டி ஆலோசனை கேட்டார். பீமனே, உனக்கு ஏதாவது ஆலோசனை தோணுகிறதா? பீமன் சொன்னா, அமித்திரி முனிவர் வந்து பார்த்தாதானே பிரச்சனை. வேற அவன் என்ன சொல்லுவான்?
வழக்கமா நகுலனை கேட்டார், சகாதேவனை கேட்டார். சகாதேவன் வழக்கம் போல சொன்னா, யாதேயாக விபத்து வரும் பொழுதைக்கு எல்லாம் தேத்தே என வண்டு சுற்றும் துளவமாலை கண்ணனை நினைக்க அப்போதே வருவார். உடனே தருமர் கண்ணா வந்துட்டார். என்ன அமித்திருமணி ஆசிரமத்து கடியை அர்ஜுனன் அடித்து விட்டான் கண்ணா. தருமரே கண்ணா, அர்ஜுனனா? ஆமாம் கண்ணா. அமித்திருமணி ஆசிரமத்து கனி? ஆமாம் கண்ணா. தருமரே கண்ணா, கண்டிப்பா தொலைஞ்சேன் கண்ணா. இந்த நேரத்தில் எங்களை கைவிடலாமா? உன் தம்பியை ஊர்ல இருக்கிற நெல்லிக்காய் எல்லாம் அடிக்க சொல்லு, அப்புறம் கை விடலாமான்னு என்ன கண்ணா? அந்த நெல்லிக்கனியை எப்படியாவது அங்க விட்டுவிட முடியாதா? என்ன கோந்து போட்டு ஓட்ட சொல்றியா? சரி, தருமன், பீமன், அர்ஜுன், நகுலன், சகாதேவன், திரௌபதி 6 பேர் இங்க வா. உங்களுக்காக ஒரே ஒரு வாய்ப்பு தரேன். நெல்லிக்கனி போய் பொருந்த வேண்டிய மூக்குக்கும் மண்ணுக்கும் இடையில 6 அடி நெல்லிக்கனியை கீழே வச்சுட்ட. நீங்க ஒவ்வொருத்தரும் சதா காலம் உங்க உள்ளத்துல என்ன கருத்தை எண்ணிக்கொண்டே இருக்கிறீர்களோ அதை கொஞ்சம் கூட மாத்தாம மறைக்காம அவரவர்கள் உள்ளதை உள்ளபடி சொன்னா, ஒவ்வொருத்தர் சொல்லி முடிச்ச உடனே கனி ஒவ்வொரு அடி மேல போகும். 6 பேரும் சரியா சொல்லி முடிச்சுட்டா கனி போய் பொருந்தும். யாராவது மாத்தி மறைச்சு சொல்லி விட்டீங்க, கனியா முனியா? தருமனே சொல்லு. தருமர் பறக்க பறக்க சொல்ற கண்ணா, தர்மம் வெல்ல வேண்டும், உண்மை வெல்ல வேண்டும், கண்ணனாகிய உன் கருணை வெல்ல வேண்டும், பாவம் அடிய வேண்டும், கோபம் அடிய வேண்டும், தீயவர்கள் அடிய வேண்டும் என்பதே சதா காலம் என் உள்ளத்திலே நான் எண்ணி இருக்கிற கருத்து. வெல்லுக அறமும் மெய்மையும் மேகவேணியனும் வெல்லாமல் செல்லுக பாவம் கோபம் தயிர்த்தியர் குலம் அல்லும் பகலும் என் மனக்கிடக்கை. கனி ஒரு அடி மேல போடு. தர்மம் வெல்லணும், உண்மை வெல்லணும், பாவம் அழியணும், கோபம் அழியணும். கனி மேல போடு. பீமனை நீ சொல்லு. பீமன் என்ன சொல்லி இருப்பான்? 1000 அண்டா சாம்பார், 2000 போண்டா. நம்ம அப்படித்தானே நினைச்சிருப்போம். அவன் சொல்றான் பாருங்க, கண்ணா, பிறர் மனைவியர் எல்லாம் எனக்கு பெற்ற தாய், பிறர் ஈட்டி வைத்திருக்கிற பொருளெல்லாம் எனக்கு எட்டிக்காய், பிறரை பற்றி குறைவாக பேசுவது என் பெருமைக்கு இழுக்கு, பிறருடைய துன்பம் எல்லாம் என் துன்பம், இதுதான் என் மனக்கடக்கை. பிறர் மனைவியரை பெற்ற தாயெனவும், பிறர் துயர் என் துயர் எனவும், பிறர் பொருள் எட்டியே எனவும், பிறர் வசை உரைத்தல் பெருமை அன்று எனவும் இறுதியே வரினும் என் மனக்கடக்கை. கனி மேல போடு. அடாடா, பாத்தீங்களா? பிறர் மனைவியரை பெற்ற தாயின்னு பீமன் சொல்லுகிற பாட்டுல ரொம்ப பொருள் உண்டு. ஏன்? பீமன மாதிரி பலசாலியா இருக்கிற ஒத்த பிறர் மனைவியரை பெற்ற தாயாக கருதுவதுதான் ஒழுக்கத்திலும் ஒழுக்கம் இல்லையா? ஒரு தவறு செய்தா மற்றவர்களால தட்டி கேட்க முடியாத உடல் பலம் உள்ளவ ஒழுக்கமா இருப்பது இன்னும் சிறப்பு. நடக்கிறதுக்கே 4 பேர் பிடிச்சிக்க வேண்டியவன் பிறர் மனைவியர் எனக்கு பெற்ற தாய்னா வேற வழி தோலை உடிச்சு விடுவான். பிறர் மனைவியரை பெற்ற தாய் எனவும், பிறர் பொருள் எட்டியே எனவும், பிறர் வசை உரைத்தல் பெருமை என்று எனவும், பிறர் துயர் என் துயர் எனவும் இறுதியே வரணும் என் மனக்கணக்கு. சரி சரி, கனி ஒரு அடி மேல போடு. அர்ஜுனா, உன் மனசுல என்ன நினைச்சிருக்க? அர்ஜுனன் சொன்னான், கண்ணா, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் மானம் பெருசா உயிர் பெருசான்னு ஒரு சிக்கல் வருது. ஆமா, அப்படி ஒரு சிக்கல் வந்ததுன்னா கண்ணா, எல்லாம் மானம்தான் பெருசு உயிர் பெருசு இல்லேன்னு சொல்றான். பின்ன உயிரை பெருசா நினைச்சு மானத்தை விட்டுறான். நானும் அப்படித்தான், அதுக்காக வருத்தப்படுறேன். ஏன்னு கேட்டார், திரௌபதிக்கு அவமானம் நேர்ந்த சபையில நான் மானத்தை பெருசா நினைச்சிருந்தா உயிரை விட்டுருக்கணும் அல்லவா, அதை நினைச்சு வருந்துறேன். கனி ஒரு அடி மேல போச்சு. நகுலனே, நீ என்ன நினைக்கிறாய்? நகுலன் சொன்ன, கல்வி ஞானம் இல்லாதவர்கள் வாசனை இல்லாத முருங்கை பூ, அப்பேற்பட்டவர்களை நான் கொஞ்சம் கூட மதிப்பதில்லை. கல்வி ஞானம் என்பது உலகியல் ஞானம் அற்றவர்கள், கல்வி ஞானம் அற்றவர்கள். முக்கியமான கருத்து இது. அவன் என்ன சொல்றான்? ஏட்டு படிப்பே படிப்பு இல்லை, உலகியல் படிப்பு. உலகியல் படிப்புனாலதான் கடவுளை உணர்கிறார்கள், அதான் முக்கியங்கிறான். நாம இப்ப ஏதோ பின்னால ஒரு 4-5 டிகிரி வாங்கின உடனேயே தலை கொழுத்து போய் இதெல்லாம் படிப்பாது.
அந்தந்த வயிற்று பிழப்புக்கு ஒரு படிப்பே தவிர பட்டம் இல்லாதவர்கள் எல்லாம் அறிவாளிகள் இல்லையா? நான் எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ கிரீக்கு, எம்ஏ தமிழ். நான் சொல்ல வில்லிபுத்திரால் வேற எந்த எம்ஏ? பட்டம் வாங்கினதுனாலேயே சில பேருக்கு படிச்சவங்க பட்டம் வச்சிருக்கிறவங்க மற்றவங்களை பார்த்து உட்காந்து என்ன பெரியவர படிச்சிருக்கியா? படிக்கலப்பா. ஏன் படிக்கல? வசதி இல்லப்பா, படிக்கல. வண்டி புறப்பட்டு தாம்பரம் போச்சு. அவன் சொன்னான், பெரியவரை 2 பேரும் திருச்சி தான் போறோம், வேற யாரும் இல்லை பேசுறதுக்கு, நாம 2 பேரும் ஏதாவது பேசிக்கிட்டே போவோமே. இவன் நான் தான் ஒன்றும் படிக்கலையேப்பான்னார். ஒன்று சரியா, நீ கிராமத்து பக்கம் தானே? ஆமா. இந்த கிராமத்துல புதிர் போடுவாங்களே? ஆமா, அப்படிதான் புதிர் போட. நீ புதிர் போடு, நான் பதில் சொல்றேன். நான் புதிர் போடுறேன், நீ பதில் சொல்லு. நான் தோத்துட்டா அவனுக்கு 2 ரூபா தரேன், நீ தோத்தா 1 ரூபா தான். நான் படிச்சவனாச்சே.